அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் வந்து போன ஆகஸ்ட் 2024 ஆகஸ்ட்டில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுது. அது ரிலேட்டட் ஸ்கீமினுடைய நோட்டிஃபிகேஷன் ஜனவரி 24 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் ஃபார்ம் மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிகாஸ் நான் வந்து வெளியூர் போயிருந்ததுனால உடனடியாக எனக்கு இந்த மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால அந்த மாதிரி போட்டிருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னென்ன செய்தால் அந்த யூபிஎஸ் பென்ஷன் வந்து 50% கிடைக்குங்கிறதை இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு ஊழியர்களை பொறுத்தளவுக்கு இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்டான இந்த ஆர்டர் வந்த உடனே, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே தமிழ்நாடு அரசாங்கமும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க 3 அதிகாரிகளை வைத்து. அவங்க வந்து இப்போ இதை எப்படி இப்போ வந்து அதை கொஞ்சம் ஓப்பன் ஹேண்டாக நியூஸில் தெரியுது. பழைய ஓய்வூதிய திட்டமா, ஒருங்கிணைத்த ஓய்வூதிய திட்டமா, அல்லது சிபிஎஸ்ன்னு அவங்க வச்சுருக்கிறாங்க, கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம். இதில் எதை எப்படி கொண்டு வர்றதுங்கிற மாதிரி கமிட்டி போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே ஊழியர்கள் சங்கத்திலிருந்து ஒரு கொஞ்சம் வார்னிங் மாதிரி, இது நாங்கள் பொறுமையாக இருக்கணும்னு நினைக்க வேண்டாம், நாங்கள் ஸ்ட்ரைக் போகிறது ரெடியாக இருக்கணும்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி செய்தி நான் போட்டிருந்தேன். அதனால் அரசாங்கம் இப்போ உடனே நாங்கள் 9 மாதத்துக்குள்ளே நாங்கள் அதை முடிவு பண்ணி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அடுத்த தேர்தலுக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க இதை முடிவெடுக்கிற மாதிரி செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. எந்த முடிவெடுத்தாலும் மத்திய அரசு முடிவுப்படி செய்தார்களே ஆனால் இந்த சிபிஎஸ்சில் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் முழு பணமாக செட்டில்மெண்ட்டாக தமிழ்நாட்டில் பண்ணாத சொன்னாங்க. அதுதான் சிக்கல். மற்றபடி அதுக்கு அவங்க ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும். மத்திய அரசு பொறுத்தளவுக்கு ஓய்வு பெற்றவர்கள், அதாவது சூப்பர் அனுவேஷனில் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி வேலை பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து, அதாவது 5 லட்சத்துக்கு மேலே கார்பஸ் ஃபண்டு இருந்தாலே அவங்க வந்து அதை பென்ஷன் ஃபண்டு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு அன்யூட்டி மாதிரி வந்தது. இப்போ அதை வந்து 10 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் இருந்தால் இப்போ ஆப்ஷன் ரிட்டையர்ட் ஆனவங்க கொடுத்துக்கலாம்னு இருக்குது. ஸோ ஏற்கனவே அந்த அன்யூட்டி படி வர்ற பென்ஷன் கம்மியாக இருந்தால் அதற்கு டாப் அப் மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குற. இப்போ அதை ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும், அதாவது தேசிய ஓய்வு திட்டம் என்பிஎஸ் ஓய்வு பெற்றவர்களுக்கும் யூபிஎஸ்ஐ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதை பற்றி விவரம் இனிமேல் தான் வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மாநில சர்க்காரை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்கள் ரொக்க பணமாக வாங்கியிருந்தார்களே ஆனால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்ய வேண்டும். யூபிஎஸ்க்கு வரையில் வந்து பணத்தை மொத்தமாக கொடுத்துட்டு திருப்பி அவங்க பென்ஷன் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை. மற்றபடி அந்த என்பிஎஸ் திட்டத்தின்படி குறைந்த பென்ஷன் வாங்கி கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு யூபிஎஸ் முறைப்படி குறைந்தபட்சம் 25 வருஷம் சர்வீஸ் இப்போ கிடையாது, 20 வருஷம்னா ப்ரோரேட்டா, 20 வருஷம்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் பென்ஷன், அதாவது 40% லாஸ்ட் சேலரியிலேருந்து 40% கிடைக்கிற மாதிரி வரும் 20 வருஷம் சர்வீஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு. அண்ட் குறைஞ்சபட்சம் 10,000 கொடுக்கணும்னு இருக்குது. அதாவது அமௌண்ட் குறைஞ்சின்னா 10,000த்துக்கு கீழே போகக்கூடாதுன்னு இருக்குது. இந்த அரசு முடிவு எடுத்த பிறகு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அது பொருந்தும். இப்போ நான் பேசுகிறது மத்திய அரசு விதிமுறைகளை மட்டும். தமிழக அரசு முடிவு எடுத்த பிறகு அதை பற்றி விவரமாக பார்ப்போம். ஆனால் ஒரு ரே ஆஃப் ஹோப், ஒரு நம்பிக்கை ஒளி என்னென்னா, மத்திய அரசு முடிவு செய்தபடி மாநில அரசும் செய்யுமே. ஆனால் இந்த 2003லேருந்து இப்போ இது வரைக்கும் ஓய்வு பெற்ற, அதாவது சூப்பர் அனுவேஷன் வயது, அதாவது 60 வயது, இப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோவிட் டயத்தில் நினைக்கிறேன் மாநில சர்க்கார் வந்து 58 வயதை வந்து 59 ஆக்கி 60 ஆக்குனாங்க ஓய்வு பெறும் வயதை. ஸோ அதுக்கு முன்னாடி 58 ரிட்டையர் இருப்பாங்க, அவங்களும் சூப்பர் அனுவேஷன் வயசு தான். அப்புறம் ஒரு வருஷம் 59 வயசாக இருந்தது, இப்போ 60 ஆகிட்டாங்க தமிழ்நாடு அரசும். ஸோ ஓய்வு பெறும் வயதை அடைந்த பிறகு ஓய்வு பெற்றிருந்தார்களே ஆனால் இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை தமிழ்நாடு அரசும் பின்பற்றுமையானால் அவர்களுக்கும், அதாவது ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் பென்ஷன் கிடைக்கும். அதேபோல் மத்திய அரசு ஊழியர்களும் ஏற்கனவே என்பிஎஸ்சில் ஓய்வு பெற்றிருந்து அவர்கள் வெறும் அன்னியூட்டியில் குறைந்த பணம் வாங்கியது அவர்களுக்கும் கிடைக்கும். அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்ன கண்டிஷன்னா, இது வந்து என்பிஎஸ்சில் இருக்க எம்ப்ளாயி யூபிஎஸ்ஸை, அதாவது 1/4/2004 வேலைக்கு சேர்ந்தவங்க, ஏற்கனவே என்பிஎஸ்சில் இருக்கவங்க. இது இப்போ ஆரம்பிக்க போகிறது 1/4/2025.
ஸோ இப்போ ஆப்ஷன் அவங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன் கொடுத்து யூபிஎஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ நீங்கள் பெரும்பாலும் பெரிய அளவில் கார்பஸ் ஃபண்ட் இல்லாத பட்சத்தில், கோடிக்கணக்கில் கார்பஸ் ஃபண்ட் இல்லைன்னா இது ஆப்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பெரும்பாலான ஊழியர்கள், மத்திய அரசு ஊழியர்கள் யூபிஎஸ்ஐ தேர்வு செய்து கொள்வது நல்லது என்பது நம் கருத்து. அண்ட் அஷ்யூர்ட் பேர் ஏற்கனவே பேசினபடி குறைந்தபட்ச பென்ஷன் 50%, 25 வருஷம் சர்வீஸ் முடித்து ஓய்வு பெறும் வயது, அதாவது சூப்பர் அனுவேஷன் வயதை அடைந்து ஓய்வு பெற்றால், அதில் 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருந்தா அவங்களுக்கு லாஸ்ட் ஒரு வருஷம் என்ன சம்பளம் பேசிக் வாங்கினாங்களோ அதனுடைய ஆவரேஜ் எடுத்து கிட்டத்தட்ட அது லாஸ்ட் வாங்குகிற சம்பளத்தை விட கொஞ்சம் கூடலாம் இல்லை கொஞ்சம் குறையலாம். அது அந்த இடைப்பட்டு இன்க்ரிமெண்ட் கூடுனது குறைஞ்சதை பொறுத்து வரும். ஸோ அந்த மாதிரி யாருக்கு கூடும்னா, ஒருவருக்கு இந்த கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஏதாவது அடாக் ப்ரொமோஷன் ஆகி ரிவர்ட் ஆகி கீழே வந்து சம்பளம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த குறைஞ்ச சம்பளத்துக்கு மேலே ஆவரேஜில் கொஞ்சம் கூடும். அப்படி இல்லாமல் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இடைப்பட்டு வந்திருக்கு, இல்லை கரெக்டாக ஒரு வருஷத்தில் வந்ததுன்னா அவங்களுக்கு மாறாது. அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ். ஆவரேஜுங்கிறது கொஞ்சம் அந்த கடைசி சம்பளத்துலேருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி அதில் பாதி அடிப்படை பென்ஷனாகவும் அது பே அவுட்டு, அதாவது உறுதியளிக்கப்பட்ட பணம் வழங்குதல்ங்க மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து 50% லாஸ்ட் பேக்கும், ஆவரேஜ் பே 50%, அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃபும் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். முக்கியமானது அந்த 50% 25 வருஷம் சர்வீஸ் முடித்து ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு சூப்பர் அனுவேஷன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஆகிறவங்களுக்கு 10,000க்கு கீழே வந்தாங்க, அதான் அவங்க பேசிக் பே வந்து 20,000 வரல ஆவரேஜ், இப்போ 10,000க்கு கீழே வருது, பாதி தானே கொடுப்பாங்க. அதை மினிமம் 10,000 கட்டாயம் கொடுப்பாங்க. 10,000 அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃப் கட்டாயம் கொடுப்பாங்க. இது இன்னொரு பாயிண்ட்டு. அடுத்து இந்த பென்ஷன் தகுதி, யூபிஎஸ் பென்ஷன் வாங்குறதுக்கு தகுதி வந்து சூப்பர் அனுவேஷன் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு பெறும் வயதில் ஓய்வடையும் போது, இப்போது 60 வயசு ரிட்டையர் ஆகும்போது அவங்க 10 வருஷமாவது குறைஞ்சபட்சம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் யூபிஎஸ் கிடைக்கும். அவங்க இதை சூஸ் பண்ணுறது சரி. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எடுக்கலாம், ஆனால் 25 வருஷம் ஆன பிறகு எடுத்தால் யூபிஎஸ் அவங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? 25 வருஷம்னு போட்டுருக்காங்க. இப்போ பழைய ஓய்வுத்திட்டம் 20 வருஷத்தில் கிடைக்குது, இது 25 வருஷம் ஆக்கி விட்டாங்க. இதில் 25 வருஷம் சர்வீஸ் போட்டு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட், இன்னும் ஓய்வூதிய வயது வரலை, அதான் 20 வயசில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கணும். 20 வயசில் வேலை 25 வருஷம்னா 45 வயசில் அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. அவர் 60 வயசு ஆகும்போது தான் அவர் பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த 15 வருஷம் இடைப்பட்டு கிடைக்காது உங்களுக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஒரு 25 வயசில் வேலைக்கு சேர்றாரு, 50 வயசு ஆகிடுச்சு, 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சிட்டாரு, 25 வருஷம் இந்த என்பிஎஸ்சில் ஃபண்டு போட்டுக்கிட்டாரு, இப்போ யூபிஎஸ்க்கு மாறிக்கிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். மாதம் 10% அவர் கொடுக்குறாரு. 50வது வயசு 25 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, அவர் வந்து வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிறாரு. இப்போ மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வு பெறும் வயதுங்கிறது 60 வயசு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவர் எப்போ 60 வயசு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் 60 வயசில் அவர் ரிட்டையர்ட் ஆவார். அந்த மாதத்திலிருந்து தான் நார்மலாக அவர் 60 வயசு ஆனால் எப்போ ரிட்டையர்ட் இருப்பாரோ அதுக்கு மறுமாதத்துலேருந்து தான் இந்த யூபிஎஸ் பென்ஷன் கிடைக்கும். இப்போ ஸோ 50 வயசில் வாலண்டரி ரிட்டையரில் போனதுனால 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் வாங்க முடியும். ஆனால் 10 வருஷம் கழிச்சு கிடைக்கும். அதுக்கு முன்னே எதுவும் ஆகிடுச்சுன்னா குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வு கிடைக்கும். இது வந்து ஸோ வாலண்டரி ரிட்டையர் வாங்குறது வந்து பெரிய சாம் கிடையாது, ஆனால் 60 வயசுக்கு மேலே பென்ஷன் அஷ்யூர் பண்ணுறாங்க. இது ஒரு விக்கல் தான், இது வந்து ஹிக்கப் தான். இதெல்லாம் பின்னாடி இம்ப்ரூவ் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கணுமா? இப்போ இந்த ரூலில் என்ன இருக்கோ, நோட்டிஃபிகேஷன் இருக்கோ, அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓய்வு பெற்ற பிறகு அந்த ஓய்வூதியதாரர் யூபிஎஸ் ஒருங்கிணைத்த ஓய்வூதியம் பெறுபவர் மரணம் அடைந்தால் குடும்பத்துக்கு 60% அவருக்கு அந்த என்ன பே அவுட்டு வந்து ரிட்டையர்மெண்ட்டில் வாங்கினாங்களோ, ரிட்டையர்மெண்ட்டில் ஓய்வூதியம் அன்றைக்கி என்ன வாங்கலாம், அதில் 60% வந்து இவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அப்படின்னா சப்போஸ் அவருக்கு ஒருத்தர் ஓய்வூதியம் வந்து 50% வாங்கினார், ஏதோ ஒரு பெர்சன்ட் வச்சுக்கணும், அந்த ஓய்வூதியம் வந்து அவருக்கு வந்து 20,000 வச்சுக்கோங்க, அதில் 60% வந்து 12,000 ரூபா. ஸோ 12,000 அதுக்குரிய டேர்னஸ் ரிலீஃப் கட்டாயம் கிடைக்கும். இது வந்து குடும்பத்துக்கு. குடும்பம் யாருக்கு? ஸ்பவுஸ் மட்டும்தான், குழந்தைகளுக்கு இவங்க இதில் சொல்லலை.
ஸோ கணவன் மனைவிக்கு மட்டும்தான். மனைவி அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு யூபிஎஸ் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இறந்தாங்கன்னா அந்த அவருடைய அந்த இறந்த அரசு ஊழியருடைய கணவருக்கு அவர் வாழும் காலம் முழுவதும் இந்த 60% ஆஃப் அந்த பென்ஷன் வாங்கும்போது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதில் 60% வந்து கணவர் கிடைக்கும். அதேமாதிரி கணவர் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் மரணம் அடைந்தால் அவருடைய மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியம் 60% கிடைக்கும். அதாவது 30,000 பென்ஷன் வச்சுக்கோங்க. 30,000க்கு 60% வந்து 18,000. 18,000 அதுக்குரிய டிஎன்எஸ் ரிலீஃப் கிடைக்கும். அவர் வந்து வாங்கியிருந்தாலும் 30,000 ப்ளஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் வாங்கியிருந்திருப்பார். இது வந்து குடும்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு. இப்போ இந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் 2 ஃபண்டு உருவாக்குறாங்க. கார்பஸ் ஃபண்டு வந்து ஒன்று எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 10%, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 10% பேசிக் பே ப்ளஸ் ஜிஏ அவங்க பண்ணுறாங்க. அரசாங்கமும் அதே லெவலில் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று 8.5% தனியாக அக்ரிகேட்டாக எல்லாருக்கும் எத்தனை பேருக்கும் அவங்க தனியாக சேர்த்து ஒன்று. அது எம்ப்ளாய்க்கு அவங்களுக்கு கணக்கு சம்மந்தம் கிடையாது. ஒருவேளை கார்பஸ் ஃபண்ட் குறைஞ்ச இந்த பணத்துலேருந்து அவங்க யூஸ் பண்ணி பண்ணுறக்கா அதை வைக்கிறாங்க. ஸோ 8% தனியாக வேறு போடுறாங்க. அது இவங்க விட்ரா எல்லாம் எதுலேயுமே வராது. பட் விட்ரா பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறத பற்றி இப்போ விளக்கம் கொடுக்குறேன் நான். சரி, ஸோ அந்த கார்பஸ் ஃபண்டுக்கு அரசாங்கம் தனியாக ஒரு 8% போடுது மாதம். இதில் எம்ப்ளாயி சேர்த்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சாய்ஸஸ் இருக்கும். அவங்க சூஸ் பண்ண எல்லாம் கெட்டிக்காரங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு மார்க்கெட்டு ஈக்விட்டி ஃபண்டில் எவ்வளோ போடலாம், டெட் ஃபண்டில் எவ்வளோ போடலாம்னு தெரியுது. எதில் முன்னேறும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க சூஸ் பண்ணி 25% போடுறதா, இது 50% போடணும்னு போடலாம். அந்த ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணுறதை செய்தாலும் அதுவும் உண்டு. அப்படி நீங்கள் செய்யலாம் டிஃபால்ட் ஆப்ஷன் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பிஎஃப்ஆர்டிஏ பண்ணிக்கணும். அப்போது உங்களுக்கு கட்டாயமாக 25 வருஷம் சர்வீஸ் முடிச்சிங்கன்னா லாஸ்ட்டு 1 வருஷம் ஆவரேஜ் பேயில் 50% கட்டாயம் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி விவரங்கள் தெரியாதவர்கள் சைலண்ட்டாக நீங்களே டிஃபால்ட்டே வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு பென்ஷன் உறுதிப்படுத்தப்பட்ட பென்ஷன் கிடைக்கும். சரி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்? நீங்களாக செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது பணம் கூடுனா உங்களுக்கு மிச்சம் வரும், திருப்பி கொடுப்பாங்க. பணம் குறைஞ்சது கார்பஸ் ஃபண்டு நீங்கள் பண்ணதில் ஏதாவது நட்டமாகி குறைஞ்சதுன்னா அது தக்க பென்ஷனும் குறையும். அதனால் அதை பற்றி பார்ப்போம். சரி, அதே மாதிரி அரசாங்கம் போடுற 8% அரசாங்கமே டிசைட் பண்ணும் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. இது போக இந்த யூபிஎஸ் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் போக ஏற்கனவே சொன்ன மாதிரி 10% ஒரு 6 மாதம், அதாவது 1 வருஷம் சர்வீஸ்க்கு 20% அதை பே. அப்போ 5 வருஷம் சர்வீஸ் பண்ணாங்கன்னா 1 மாத சம்பளம் கிடைக்கும். 25 வருஷம் முடிச்சவங்க 5 மாத சம்பளம் கிடைக்கும். அது மாதிரி 30 வருஷம் முடித்தாங்கன்னா 6 மாத சம்பளம் அந்த மாதிரி கிடைக்கும். எத்தனை வருஷம் முடிக்கிறாங்களோ ஒரு வருஷத்துக்கு 20% பேசிக் பே டிஏ கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாங்க. சரி, இதில் இந்த யூபிஎஸ்சில் இது 1/4/2025 தான் வருது. இடைப்பட்டு என்ன ஆகும்னு நிறைய கேள்விகள் வந்தது. அதுக்கு விளக்கம் என்னென்னா, ஏற்கனவே ஓய்வு பெற்ற என்பிஎஸ் திட்டத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவர்களுக்கும் இது பொருந்தும். அவர்கள் இந்த ஆப்ஷன் கொடுக்கணும், யூபிஎஸ் வந்து கடன் கொடுத்துக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சமாக தான் வருது. இப்போ வந்து 2004 இந்த ஸ்கீம் வந்துச்சு. ஸோ 25 வருஷம் அவங்க முடிச்சிருக்க மாட்டாங்க. 25 வருஷம்னா 2029 ரிட்டையர்ட் ஆகணும். இப்போ வந்து 25 தான் இருக்கும். ஸோ ஒரு 20 வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட் வாங்கின சம்பளத்தில் 50% பாதி 80%னா 40% லாஸ்ட்டு சம்பளம் அவங்க வந்து 50,000 பேசிக் பே வாங்கியிருந்தாங்கன்னா, ஆவரேஜ் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு 40% வந்து 25,000 வந்து பாதி, 20,000 கட்டாயம் கிடைக்கும். 20,000 ப்ளஸ் டிஎன்எஸ் ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா 20 வருஷம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டு. எப்போ ரிட்டையர்ட் ஆகினாங்கன்னா அந்த தேதியிலேருந்து அவங்களுக்கு யூபிஎஸ் கால்குலேட் பண்ணி ஏற்கனவே இப்போ அன்யூட்டியில் எதோ வாங்கிட்டுருக்காங்களோ கழிச்சிட்டு மீதி அரியர்ஸாக கொடுப்பாங்க. அது எவ்வளவாக இருந்தாலும் அதுக்கு ஜிபிஎஃப் வட்டியும் போட்டு கொடுக்குற வரைக்கும் அதை பற்றிய திட்டங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறது, டாப்அப் எவ்வளோ பண்ணணும், அந்த மெக்கானிசம்லாம் பிஎஃப்ஆர்டி பண்ண சொல்லி இந்த ரூலில் இருக்குது. அது வந்த பிறகு அது என்ன மாதிரி செய்யப்படணும், நான் எம்ப்ளாயி சைட்லேருந்துலாம் அது கொடுக்க வேண்டியதெல்லாம் வராது. டாப்அப் வந்து பெரும்பாலும் அரசாங்கம் தான் கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அதுபடி அவர்களுக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கும் யூபிஎஸ் பென்ஷன் கிடைக்கும். சரி, ஆனால் 25 வருஷம் முடியலை, வாலண்டரி ரிட்டர்ன் போயிருக்கக்கூடாது. இப்போ சூப்பர்வைசர் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணாங்கன்னு பாரு. 2010 சேர்றாங்க, 2020 ரிட்டையர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அவங்க கால்குலேட் பண்ணும்போது 10,000க்கு கீழே வந்தாங்கன்னா மினிமம் 10,000 பென்ஷன் கட்டாயம் கிடைக்கும். 10 வருஷம் சர்வீஸ் பண்ணணும் கட்டாயமாக நீங்கள் என்பிஎஸ்சில் அன்யூட்டி மூலம் அவ்வளோ கிடைக்காது. ஸோ அது ஒரு இது இருக்குது.
பட் நீங்கள் லம்சம் ஆகிருக்கிறதுனால அந்த டாப்அப்புக்கு என்ன செய்ய போகிறாங்கங்கிறத வந்து இது பார்ப்போம் நம்ம. இது ஒரு அதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கணும். பட் அவர்களுக்கும் இந்த யூபிஎஸ் கிடைக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அந்த அரியர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து ஜிபிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டோடையும் கொடுப்பாங்க. 5 ஃபேக்டர்ஸ் வந்து காரணிகள் முக்கியமானது. இதை மனசில் வச்சுட்டு இனியாவது செய்யணும். ஒன்று வந்து இது கால்குலேட் பண்ணுறது கடைசி ரிட்டையர் ஆகிற சூப்பர்வைசர் ரிட்டையர் ஆகும்போது கடைசி வருது 12 மாத சம்பளம் மாத அடிப்படை சம்பளம் ஆவரேஜ் வந்து கால்குலேஷன் பேசிக் பெயின் எடுத்துக்கிட்டு அதில் பாதி தான் பென்ஷன் கால்குலேட் பண்ண போகிறாங்க. குவாலிஃபைங் சர்வீஸ் 25 வருஷம் அப்படின்னா 300 மாதம் 300 மாதத்துக்கும் கால்குலேட் இருக்குதுன்னு எடுத்துக்கிடுறாங்க. அது கம்மியாக இருந்தால் ப்ரோரேட்டாவாக கூட விகிதாச்சாரப்படி குறையும். சரி, இந்த 300 மாதம் 25 வருஷம்னா எல்லா மாதங்களும் ரெகுலராக அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிரெடிட் ஆகி ஒழுங்காக அக்கௌண்ட்டு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. மிஸ்ஸிங் கிரெடிட்னு எதுவும் வரல. அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் மிஸ்ஸிங் கிரெடிட் வராதது பார்க்குற உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிட் கொடுப்பாங்க. பென்ஷன் ப்ரான் நம்பர்னு சொல்லி அக்கௌண்ட் பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட் நம்பர் போட்டு அக்கௌண்ட் கிட் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கார்டு எல்லாம் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வருஷம் எவ்வளோ கூடியிருக்கு என்ன லெவல்லாம் தெரியும். இதில் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒழுங்காக அக்கௌண்ட்டு போகுதாங்க நீங்கள் செக் பண்ணிவிட்டு, இல்லைன்னா உடனே உங்கள் டிடிஓ உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதி அதை சரிப்படுத்துறது நல்லது. ஏன்னா அது ஃபுல்லாக எல்லா மாதங்களும் இருக்குது அப்படின்னா தான் இந்த பாதி கிடைக்குது. அது குறைஞ்சிச்சின்னா கவர்மெண்ட் அதுக்காகவும் போட போகிறதில்ல. அப்போ நீங்கள் உங்களுடைய பொறுப்பு வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒழுங்காக அக்கௌண்ட்டு போகுதாங்கிறத பார்த்து நீங்கள் உடனே ரெப்ரசன்டேஷன் எழுதணும். டிடிஓக்கும் ஹெட் ஆஃபீஸ்க்கும் எனக்கு இந்த மாதம்லாம் அக்கௌண்ட்டில் சேராமல் இருக்குது என்னென்னு பாருங்கள். இதை நீங்கள் செய்தால்தான் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும். மிஸ்ஸிங் கிரெடிட் வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஸோ இது நம்ம தப்பு இல்லையே, கரெக்டு. நீங்கள் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் கொடுக்குறாங்க, நீங்கள் செக் பண்ணி நீங்கள் பிரச்சனையை கொண்டு வந்துட்டிங்கன்னா அவங்க சரிப்படுத்தாகணும். ஏன்னா நீங்கள் சம்பளம் வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, ஒழுங்காக கிரெடிட் அங்கே போய் சேரல, உங்கள் சம்பளத்தில் வெட்டிட்டாங்க, ஒழுங்காக அங்கே சேரலைன்னா டிபார்ட்மெண்ட் வேலை அவங்க பார்க்க வேண்டியது. அதுக்கு நீங்கள் எழுதி கொடுத்து எனக்கு இந்த மாதம் எனக்கு சேராமல் இருக்குது, வருஷம் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய அக்கௌண்ட்டு தான். அதை கட்டாயம் செய்யணும். இல்லைனா எங்கேயாவது விடுபட்ட அக்கௌண்ட் விடுபட்டுங்கன்னா அதனால் உங்களுக்கு கார்பஸ் ஃபண்ட் குறைஞ்சிருந்து அப்படின்னா ப்ரோரேட்டால் அங்கேயும் பென்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. டிஃபால்ட் பேட்டர்ன், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஃபால்ட் பேட்டர்னில் செலக்ட் ஆனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு கார்பஸ் ஃபண்ட் இண்டிவிஜுவல்னு ஒன்று வைக்காங்க, பெஞ்ச் மார்க்னு ஒன்று வைக்காங்க. ஒரு 45,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து 50 லட்ச ரூபா கார்பஸ் ஃபண்ட் கணக்கு வச்சுருக்குறாங்க. அதில் இண்டிவிஜுவல் இது வந்து டிஃபால்ட் ஆப்ஷன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 50 வருதுன்னு எடுத்துக்கிறாங்க. கம்மியாக இருந்ததுனால டாப்அப் கவர்மெண்ட் போட்டுக்கிறோம். சப்போஸ் நீங்கள் ஆப் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கெட்டிக்காராள் நிறைய பணம் வந்துருக்கு, 50 லட்சம் 60 லட்சம் வந்துருக்குன்னா 10 லட்சம் திருப்பி கொடுத்துருவாங்க. அதையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த அஷ்யூர்டு பென்ஷன் 50%. ஆனால் நீங்கள் ஆப்ஷன் போட்டதில் கார்பஸ் ஃபண்ட் 50 லட்சத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுக்கு 50 லட்சத்துக்கு கம்மியாக வந்திருக்கு, ஒரு 5 லட்சம் கம்மியாகிடுச்சு. ஏன்னா நட்டம் ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லையா மார்க்கெட்டில். அப்படின்னா அப்போ 50 லட்சம் வராமல் நீங்கள் ஆஃப் பண்ணி அது பணம் குறைஞ்சதுனால அதனுடைய எஃபெக்ட் உங்கள் பென்ஷனில் கொஞ்சம் குறையும். ஸோ அப்படி வரையில் நீங்கள் அதை உஷாராக இருக்கணும். அதனால் இது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெரியாதவர்கள் டிஃபால்ட் ஆப்ஷன் எடுக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பு. இன்னொன்று, பார்ஷியல் விட்ராயல் எடுத்துருக்கக்கூடாது. அப்படி எடுத்திருந்து இண்டிவிஜுவல் கார்பஸ் வந்து இப்போ இந்த கேஸ்க்கு வந்து 50 லட்சம் சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா அதுவும் அப்படி குறையிற இடத்துல வந்து நீங்கள் 25 வருஷம் சர்வீஸில் சூப்பரானது 10 வருஷம் தான் வச்சுக்கோங்க. அப்போ அது வேறு உங்களுக்கு ப்ரோரேட்டாவில் குறையும். அது 10,000க்கு கீழே போச்சுன்னா கீழே போனால் தான் கிடைக்கும், 10,000 கிடைக்காது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே பணம் விட்ரா பண்ணியிருக்கீங்க. ஸோ விட்ரா பண்ணுறதை தவிர்ப்பது, பணம் இடைப்பட்டு முதல்ல எடுக்கிறதை தவிர்ப்பது நல்லது. அப்படி தவிர்த்திங்கன்னா மினிமம் பென்ஷன் 10,000 அதுக்குரிய டேரன்ஸ் கட்டாயம் கிடைக்கும். இந்த கால்குலேஷன் ஷீட் ஒரு இது மாடல் அவங்க கவர்மெண்ட் கொடுத்த ஃபார்முலா போட்டிருக்கிறேன். பட் இதை வச்சு இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. நான் டீட்டெயிலாக விவரம் வரையில் இதை பற்றிய இதுக்கு இப்போ தேவை என்னென்னா, நீங்கள் இடையிட்டு விட்ரா பண்ணக்கூடாது, மிஸ்ஸிங் கிரெடிட் இல்லாமல் பார்த்துக்கணும். அது நீங்கள் அக்கௌண்ட் வருஷம் செக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் மாதம் கூட நீங்கள் செக் பண்ணலாம். செக் பண்ணி ஒரு போன மாதத்துக்குரியது ஒரு மாதம் ஆகி கிரெடிட் ஆகலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் எழுதி நீங்கள் கேட்கலாம். வருஷம் தரவாக செக் பண்ணுங்கள் கட்டாயமாக. 2, 3வது சூப்பர்வைசர் ரிட்டையர் ஆனால் தான் இது பிரச்சனைலாம் வரும். அது எலிஜிபிலிட்டிக்கு போகுது. இடையிட்டு விட்ரா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அஷ்யூர்டாக இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா அதில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைஞ்சதுன்னா அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும். இதுதான் மார்க்கெட் விளையாட்டு. அதனுடைய வேகரிஸ் ஆஃப் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட் நமக்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும், நமக்கு ரிஸ்க்கே வேண்டாம்னா எப்போ சாமி நீ என்ன கவர்மெண்ட் வச்சுக்க அதை போட்டுக்கொண்டு டிஃபால்ட் ஆப்ஷன்ட்டு பேசாமல் இருந்துக்கோங்க. உங்களுக்கு 50% கடைசி ஊதியம், கடைசி ஒரு வருட சராசரி ஊதியத்தில் 50%
பென்ஷனாக கட்டாயம் கிடைக்கும். குடும்பத்துக்கும், அதாவது மனைவியோ அல்லது கணவனுக்கோ வாழ்நாள் முழுவதும் அந்த வாங்கின பென்ஷனில் 60% அவங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ரூலு. இதை பற்றி இன்னும் பிஎஃப்ஆர்டிஏ வேறு நிறையா கொடுக்க வேண்டியிருக்குல்ல, டாப்அப் எதுன்னு போட்டிருக்கிறாங்க. அது வரும். அதை பற்றி விவரமாக மற்ற விஷயங்களையும் பார்ப்போம். இதில் டவுட் இருந்தானா நீங்கள் கமெண்டில் போடுங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கேள்வி கேட்குறத வச்சு எஃப்ஏக்யூ மாதிரி புது வீடியோவும் போடுறேன். நன்றி.